Hi students, நம்ம last classல chapter number 13 structural organization of animals இந்த chapter start பண்ணோம். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணது, அதாவது வந்துட்டு லீச் அண்ட் ரேபிட் இந்த ரெண்டு பேஸ் பண்ணது தான் இந்த சாப்டர். ஸோ அதோட ஹேபிட்டேட், அதோட மார்ஃபாலஜி, அதோட ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே நடக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், அதோட டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ், அதை பற்றி தான் இந்த சாப்டரை நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா லீச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீச் பார்த்தோம், அதாவது ஹிருடுனேரியா கிரானுலோசா அப்படிங்கிற அந்த லீச் வெரைட்டி பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம லீச்சோட ஹேபிட்டேட் பார்த்தோம், அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி பார்த்தோம், அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அப்பேச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த லீச்சோட பாடியோட டிவிஷன்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த ரெண்டையும் தான் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 189 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் பாடி. ஸோ நம்ம லீச் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பாடி வந்துட்டு செக்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் பாடிங்கும் போது ஒவ்வொரு செக்மெண்ட்டு எந்த ரீஜனாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த பாடி ஆஃப் லீச் இஸ் டிவைடட் இன்டு 6 ரீஜன்ஸ். ஸோ லீச்சோட பாடியை வந்து நம்ம எவ்வளோவா பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 6 ரீஜன்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா செஃபாலிக் ரீஜன், ப்ரீக்ளைட்டலர் ரீஜன், கிளைட்டலர் ரீஜன், மிடில் ரீஜனர், கார்டல் ரீஜன், போஸ்டீரியர் சக்கர். ஸோ வந்துட்டு லீச்சோட பாடியை நம்ம 6ஆக பிடிக்கிறோம். ஸோ செஃபாலிக் ரீஜன் அப்படின்னா என்னன்னா ஹெட் பார்ட், அதாவது தலைபாகம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அது எந்த செக்மெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 5th செக்மெண்ட் வரைக்கும் அந்த செஃபாலிக் ரீஜன், அதாவது ஹெட் ரீஜன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரீக்ளைட்டர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th, 7th and 8th செக்மெண்ட், இந்த 3 செக்மெண்ட்டும் ப்ரீக்ளைட்டர் ரீஜன் அப்படின்னா வந்துட்டு சில ஃப்ளூயிட்ஸ்லாம் அங்கே செக்ரேட் ஆகும், அதாவது முதன்மையான ப்ரீ அப்படின்னா ஃபஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரீக்ளைட்டர் ரீஜன் வந்துட்டு 6th, 7th and 8th செக்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ கிளைட்டர் ரீஜன் வந்துட்டு 9th, 10th and 11th செக்மெண்ட்டில் இருக்குது. மிடில் ரீஜன், அதாவது நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்துட்டு 12th ஸ்டார்ட் ஆகி 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்டல் ரீஜன் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட், அதாவது வால் பகுதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கார்டல் ரீஜன். ஸோ 23rd செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 26th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 6th ரீஜன் இஸ் போஸ்டீரியர் சக்கர். நம்ம சக்கர் 2 சக்கர் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ லாஸ்ட்டு 27th செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 33rd செக்மெண்ட் வரைக்கும் போஸ்டீரியர் சக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் பாடி ஆஃப் லீச்னு பார்க்கும்போது த பாடி ஆஃப் த லீச் இஸ் டிவைடட் இன்டு 6 ரீஜன்ஸ். தே ஆர் செஃபாலிக் ரீஜன், ப்ரீக்ளைட்டலர் ரீஜன், கிளைட்டலர் ரீஜன், மிடில் ரீஜன், கார்டல் ரீஜன் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனும் எந்த செக்மெண்ட்ஸில் இருக்குன்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் லீச்சோட பாடி வால் ஆஃப் லீச் இன்க்ளூட்ஸ் 5 லேயர்ஸ். ஸோ இந்த லீச்சோட பாடி வாலில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் இஸ் cuticle, செகண்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ், தேர்ட் ஒன் இஸ் டெர்மிஸ், ஃபோர்த் ஒன் இஸ் மஸ்குலர் லேயர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் பாய்ட்ரையோடல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீச்சோட பாடியில் பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த cuticle தான் வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயர், அதாவது லீச்சோட பாடி வாலோட அவுட்டர்மோஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த cuticle தான். நெக்ஸ்ட் டு cuticle தேர் இஸ் ஒன் லேயர் கால்டு எபிடெர்மிஸ். ஸோ cuticleக்கு பிலோவில் ஒரு லேயர் இருக்குது, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ cuticle தான் அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஸோ அந்த cuticleக்கு பிலோ ஒரு லேயர் இருக்குது, கீழே ஒரு லேயர் இருக்குது, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டெர்மிஸ் which belows the epidermis formed the connective tissues. ஸோ டெர்மிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர், அதுதான் வந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுது, கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. Fourth layer is muscular layer formed of circular and longitudinal muscles. So fourth layer, body wallோட fourth layer என்னன்னு பார்த்தீங்கன்னா muscular layer. இது எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா circular and longitudinal musclesனால ஃபார்ம் ஆயிருக்கு. So fifth one is boitryoidal tissue lies beneath the longitudinal muscles and fills the entire coelom around the gut.
ஸோ பாட்ரையோடயல் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த லாங்கிடியூட்னல் மசில்ஸ், அதாவது மஸ்குலர் லேயரில் இருக்கக்கூடிய லாங்கிடியூட்னல் மசிலுக்கு கீழே இருக்குது, பினீத்தில் இருக்குது. அது எதை ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கட், அதாவது சீலம், அதாவது கட்டை சுற்றி இருக்கக்கூடிய சீலத்தை வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி வால், அதாவது லீச்சோட பாடி வால் பார்க்கும்போது 5 லேயர்ஸ் இருக்குது. குட்டிக்கல், எபிடெர்மிஸ், டெர்மிஸ், மஸ்குலர் லேயர், பாட்ரையோடியல் டிஷ்யூ அப்படின்னு. ஸோ குட்டிக்கல் தான் வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஸோ குட்டிக்கலுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எபிடெர்மிஸுக்கு கீழே அடுத்த லேயர், அதை தான் டெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டெர்மிஸ் தான் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலர் லேயர். இந்த அதாவது குட்டிக்கலுக்கு டெர்மிஸுக்கு கீழே நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் மஸ்குலர் லேயர். இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூட்னல் மசில்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மஸ்குலர் லேயருக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு பாட்ரையோடல் டிஷ்யூ. இது எதை ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டை சுற்றி இருக்கக்கூடிய சீலம் கேவிட்டியை வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லீச்சோட லோக்கோமோஷன், அது எப்படி மூவ் ஆகும்? லோக்கோமோஷன் இன் லீச் takes place by looping or crawling movement or swimming movement. ஸோ வந்துட்டு இந்த லோக்கோமோஷன், அதாவது லீச் வந்துட்டு எப்படி லோக்கோமோட், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேஸில் போகும். என்னென்னா லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட் அப்படின்னா தவிழ்ந்து போகிறதுன்னு சொல்லுவாங்களே, த சைல்டு இஸ் க்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, தவிழ்ந்து போகிறது தான் வந்துட்டு லூப்பிங், இல்லாட்டி க்ராலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி போகலாம், இல்லாட்டி ஸ்விம் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீச்சஸ் ஸ்விம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் லீச்சஸ் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவாக வந்துட்டு ஸ்விம் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸாக அது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட். த டைப் ஆஃப் மூமெண்ட் is brought about by the contraction and relaxation of muscles. ஸோ இந்த லூப்பிங் அண்ட் க்ராலிங் மூமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த லீச்சில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகி சுருங்கி விரியும். ஸோ அது மூலயமா வந்துட்டு இந்த லீச்சஸ் வந்துட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். The 2 suckers serve for attachment during movement on a substratum. ஸோ அதுக்கு 2 சக்கர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். ஸோ இந்த 2 சக்கரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டீரியர் சக்கர் இருக்குது. ஸோ அது போயிட்டு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் ஒரு பிளேஸில் வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும். ஒட்டினோடனே அந்த மசில்ஸ் அப்படியே சுருங்கி அந்த சக்கர் மேலே போய் உட்காரும்போது அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்துட்டு அட்டாச் ஆகி அதான் சொல்கிறாங்க. அந்த 2 suckers serves for attachment during movement on a substratum. ஸோ லீச்சஸில் 2 types of movements இருக்குது. 2 types அது வந்துட்டு மூவ் ஆகுது. ஒன் இஸ் லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸோ லீச்சஸ் ஸ்விம் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பர்ஃபார்ம் அண்ட்யூலேட்டிங் மூமெண்ட்ஸ் இன் வாட்டர். நான் சொன்னேன் லீச்சஸ் வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு ஸ்விம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லொக்கோமோஷன் இன் லீச்சஸ்ன்னு பார்க்கும்போது லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட், ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸோ இது வரைக்கும் லீச்சோட பாடி டிவிஷன்ஸ் பார்த்தோம், அதோட பாடி வால் பார்த்தோம், அதோட லொக்கோமோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வி வில் சி ஆன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ லீச்சுக்கு இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த லாங் அலிமெண்ட்ரி கெனல் அண்ட் த டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க மாதிரியே ஒரு அலிமெண்ட்ரி கெனல் இருக்குது, அதே மாதிரி நிறைய டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அலிமெண்ட்ரி கெனல். த அலிமெண்ட்ரி கெனல் ஆஃப் லீச் இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் ரன்னிங் ஃப்ரம் த மவுத் டு anus. ஸோ நமக்கு ஹியூமன்ஸுக்கு எப்படி வந்துட்டு அந்த அலிமெண்ட்ரி கெனல் வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி லீச்சஸ்க்கு இருக்குது. ஸோ அந்த லீச்சோட அலிமெண்ட்ரி கெனல் அப்படிங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் டியூபாக இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் வந்துட்டு எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த அலிமெண்ட்ரி கெனல் ஆஃப் எ லீச் இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத் அண்ட் ends in the anus. Mouth is a triradiate aperture situated in the middle of the anterior sucker that leads into the small buccal cavity. ஸோ இந்த லீச்சோட மவுத் எப்படி இருக்குன்னா ட்ரைரேடியேட், அதாவது வந்துட்டு 3 சைடுக்கும் நடுவில், அதாவது வந்துட்டு அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு 3க்கும் நடுவில் இருக்கும், அதான் வந்துட்டு ட்ரைரேடியேட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரைரேடியேட் அப்பேச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். நான் இது நம்ம மவுத்து பார்த்தோம்ல, இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். ஸோ ஆன்டீரியர் சக்கருக்கு
நடுவில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆன்டீரியர் சக்கர் that leads to the small buccal cavity. ஸோ அங்கேருந்து பக்கல் கேவிட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The wall of the buccal cavity bears 3 jaws with single row of minute teeth. ஸோ அந்த பக்கல் கேவிட்டியோட வாலில் பார்த்தீங்கன்னா 3 jaws இருக்கும். அந்த 3 ஜாஸ்லேயும் வந்துட்டு சிங்கிள் ரோ ஒரு டீத் வந்துட்டு ஒரு சிங்கிள் ரோவில் தான் இருக்கும். ஸோ the jaws are provided with papillae which bear the openings of the salivary glands. ஸோ அந்த ஜாஸில் என்ன இருக்குன்னா பேப்பிலே அப்படின்னா காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாஸில் வந்துட்டு பேப்பிலே இருக்கும். ஸோ அந்த பேப்பிலே தான் வந்துட்டு சால்வரி கிளாண்ட்ஸில் ஓப்பனிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுத் அண்ட் பியூக்கல் கேவிட்டி ஆக்குப்பை த ஃபஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ். ஸோ லீச்சோட மவுத் அண்ட் பியூக்கல் கேவிட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலிமெண்ட்ரி கெனல் பார்க்கும்போது த அலிமெண்ட்ரி கெனல் ஆஃப் லீச் இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் அண்ட் எண்ட் இன் ஆனஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ மவுத் இஸ் எ ட்ரை ரேடியேட் அப்பாச்சர் situated in the middle of the anterior sucker அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஆன்டீரியர் சக்கருக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் பியூக்கல் கேவிட்டி இருக்குது. ஸோ அந்த பக்கல் கேவிட்டியோட வால்ஸில் வந்துட்டு 3 ஜாஸ் இருக்குது. அந்த 3 ஜாஸில் சிங்கிள் ரோ ஆஃப் டீத் இருக்குது. மைன்யூட் டீத்னா ரொம்ப சின்ன டீத் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஜாஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பிலே இருக்கும். ஸோ அந்த பேப்பிலே தான் எதுவோ ஓப்பன் ஆகிருக்கு, செலிவரி கிளாண்ட்ஸாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மவுத் அண்ட் பியூக்கல் கேவிட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ், அதாவது 33 செக்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸை இந்த மவுத் அண்ட் பியூக்கல் கேவிட்டி வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். த பியூக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு த மஸ்குலர் ஃபேரிங்ஸ். ஸோ பியூக்கல் கேவிட்டிக்கு அடுத்தது என்ன இருக்கும்? மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும். இட் இஸ் சரௌண்டட் பை த சால்வரி கிளாண்ட்ஸ். ஸோ ஃபேரிங்ஸை சுற்றி என்ன இருக்கும்? சால்வரி கிளாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். The secretion of saliva contains hirudin which prevents the coagulation of blood. ஸோ அந்த சலைவாவோட செக்ரீஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பிளட்டோட கோஆகுலேஷனை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஃபேரிங்ஸ் லீட்ஸ் இன்டு எ கிராப் த்ரூ எ ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸ். ஸோ ஃபேரிங்ஸுக்கு அப்புறம் கிராப் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் நேரோவான ஈசோஃபேகஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பியூக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குது. அந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸை சுற்றி சால்வரி கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சலைவா வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிருடினின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதை ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னா பிளட் கோஆகுலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ ஃபேரிங்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டு ஃபேரிங்ஸ் தேர் இஸ் எ கிராப் இருக்குது. எது மூலியமாகனா ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸுக்கு அடுத்த மாதிரி இந்த கிராப் இருக்குது. ஸோ கிராப் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்டரி கெனல். ஸோ அலிமெண்ட்ரி கெனலோட ஒரு லார்ஜஸ்ட் போர்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராப். இட் இஸ் டிவைடட் இன்டு சீரீஸ் ஆஃப் 10 சேம்பர்ஸ். ஸோ கிராப் எவ்வளோ சேம்பர்ஸாக டிவைட் ஆகிருக்கு? 10 சேம்பர்ஸாக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. The chambers communicate with one another through a circular aperture surrounded by the sphincters. ஸோ இந்த சேம்பர்ஸ், அதாவது இந்த 10 சேம்பர்ஸும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா communicate with one another through circular apertures surrounded by sphincter. ஸோ sphincters muscles, அதாவது இப்படி சுருங்கி விரிலாம் அந்த sphincters musclesனால அதை சுற்றி இருக்கக்கூடிய அப்பாச்சஸ் மூலமா அதை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கும். எ பேர் ஆஃப் லேட்ரல் பேக்வர்ட்லி டைரக்டட் கேசிகே arises as blend outgrowth from each chamber known as caca or diverticula. So ஒரு pair of lateral and backwardly directed சீஷியா வந்துட்டு அரைஸ் ஆகுது. எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேம்பர்லேருந்து அரைஸ் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேக்கா ஆர் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராப் அண்ட் இட்ஸ் டைவர்டிகுலா can store large amount of blood which can be slowly digested. ஸோ இந்த கிராப் அண்ட் டைவர்டிகுலா வந்துட்டு அதிக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது.
ஸோ ஸ்லோவாக வந்துட்டு அந்த பிளட்டெல்லாம் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த லாஸ்ட் சேம்பர் ஆஃப் க்ராப் ஓப்பன்ஸ் இன் டு த மவுத். ஸோ க்ராப்பில் வந்துட்டு 10 சேம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 10th சேம்பர் கடைசியாக இருக்கக்கூடிய சேம்பர் எதில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. The stomach leads to the intestine with a small straight tube that opens in rectum. ஸோ ஸ்டொமக்குக்கு அடுத்தது வந்துட்டு இன்டெஸ்டைன் இருக்குது. ஸோ இன்டெஸ்டைனுக்கு அடுத்தது ரெக்டம் இருக்குது. ஸோ இந்த இன்டெஸ்டைனையும் ரெக்டத்தையும் எது கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்ட்ரைட் டியூப் மாதிரி இருக்குது, அது கனெக்ட் பண்ணுது. The rectum opens to the exterior by anus. ஸோ ரெக்டம் வந்துட்டு எக்ஸ்டீரியர், அதாவது வெளியே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ் வழியாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச்சில் வந்துட்டு அலிமெண்ட்ரி கேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஆனஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ ஜா, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், க்ராப் சேம்பர்ஸ், அதாவது 10 சேம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ராப் டைவர்டிகுலா, ஸ்டொமக், இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுட், ஃபீடிங் அண்ட் டைஜஷன். ஸோ எப்படி அந்த ஃபுட்டை எடுத்துக்குது, எப்படி அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. த லீச் ஃபீட்ஸ் பை சக்கிங் த பிளட் ஆஃப் த கேட்டில் அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ இந்த லீச் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிளட்டை எடுத்துக்கும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கரோட ஹெல்ப்னால ஒரு டொமஸ்டிக் அனிமலையோ இல்லாட்டி கேட்டிலையோ, அதாவது கேட்டில் இல்லாட்டி அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ் மேலே வந்து அந்த பிளட்டை வந்துட்டு சக் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. டியூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு இட்ஸ் விக்டிம் ஸ்ட்ராங்லி பை அ போஸ்டீரியர் சக்கர். அதாவது வந்துட்டு அந்த ஃபீடிங் ப்ராசஸ் அப்போ அந்த லீச் என்ன பண்ணுன்னா அது எந்த ஆர்கனிசத்து மேலே போய் உட்காந்து அந்த பிளட்டை சக் பண்ணுதோ அதைத்தான் விக்டிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லீச் வந்துட்டு தானாகவே அந்த விக்டிம் மேலே போயிட்டு அட்டாச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அதோட போஸ்டீரியர் சக்கரை யூஸ் பண்ணி. The leech makes a triradiate or Y-shaped incision in the skin of the horse by the jaws protruded through the mouth. ஸோ இந்த லீச் என்ன பண்ணுன்னா ட்ரைரேடியேட் இல்லாட்டி Y-shaped இன்சிஷன் மாதிரி ஒன்று போட்டு அதோட அந்த ஹார்ஸோட ஸ்கின்ல போடும். எதை யூஸ் பண்ணினா அதுக்கு இருக்கக்கூடிய ஜாஸ், அந்த மவுத்தில் இருக்கக்கூடிய ஜாஸை யூஸ் பண்ணி அது பண்ணும் அப்படிங்கிறாங்க. The blood is sucked by the muscular pharynx and the salivary secretion is poured. ஸோ அந்த blood வந்துட்டு எது மூலயமா சக் ஆகும் உரியுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபேரிங்ஸ்னால வந்துட்டு அது சக் ஆகிடும். ஸோ அங்கே வந்துட்டு சால்வரி செக்ரீஷன் வந்துட்டு போராகுனா வர ஆரம்பிக்கும். ஸோ லீச் வந்துட்டு எப்படி ஃபீட் பண்ணும் அப்படின்னா ஃபீட்ஸ் பை சக்கிங் த பிளட் ஆஃப் த கேட்டில் அண்ட் அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ ஃபீடிங் ப்ராசஸ் அப்போ இந்த லீச் வந்துட்டு விக்டிம் மேலே போயிட்டு அட்டாச் ஆகும். எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் சக்கரை யூஸ் பண்ணி. ஸோ அந்த லீச் என்ன பண்ணுன்னா ஒரு Y-shaped இன்சிஷனை வந்துட்டு அது போய் இருக்கக்கூடிய அந்த விக்டிம் மேலே போட்டு அந்த பிளட்டை வந்துட்டு ஃபேரிங்ஸ் மூலிமா அது வந்துட்டு சக் பண்ணிடும். ஸோ அந்த பிளட்டை வந்துட்டு சக் பண்ணிடும். ஸோ அங்கே சால்வரி செக்ரீஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். The ingested blood is stored in the crop chambers and its diverticulum. ஸோ நம்ம பார்த்தோம்ல டைவர்டிகுலமும் க்ராப் சேம்பர்ஸும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை ஸ்டோர் பண்ணணுன்னு. ஸோ அதுலேருந்து அந்த சக் பண்ண பிளட்டை வந்துட்டு இந்த க்ராப் சேம்பர்ஸ் டைவர்டிகுலத்தில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். The blood passes from the crop into the stomach. ஸோ அந்த பிளட் இப்போ எங்கே பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ராப்பில் இருந்து ஸ்டொமக்குக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். Digestion takes place in the stomach by the action of proteolytic enzymes. So proteolytic enzymes is nothing but protein break பண்ணக்கூடிய enzymes தான் வந்துட்டு proteolytic enzymes சொல்லுவோம். ஸோ ஸ்டொமக்கில் வந்துட்டு டைஜஷன் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். எது மூலயமாவுனா இந்த proteolytic enzymeஸோட ஹெல்ப்னால. The digested blood is then absorbed slowly by the intestine. ஸோ அப்படி டைஜஸ்ட் ஆகக்கூடிய blood வந்துட்டு இன்டெஸ்டைன் மூலிமா ஸ்லோவாக அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். Undigested food is stored in the rectum and adjusted through the anus. ஸோ டைஜஸ்டான பிளட்டு வந்துட்டு இன்டெஸ்டைனில் ஸ்லோவாக அப்சார்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் அதாவது பிளட் இருக்குல்ல அது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டத்தில் ஸ்டோர் ஆகி எஜெஸ்டர்னா வெளியே அனுப்புறது. ஸோ ஆனஸ் மூலிமா அது எஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. Leeches prevent blood clotting by secreting a protein called hirudinine.
ஸோ லீச்சஸ் வந்துட்டு எப்படி பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், அது பேர் தான் வந்துட்டு ஹிருடின். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ்னால இது வந்துட்டு அந்த பிளட் கிளாட்டிங்கை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. They also inject an anesthetic substance that prevents the host from feeling their bite. ஸோ இது என்ன இது இந்த லீச் என்ன பண்ணுன்னா ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். என்ன சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா anesthetic substance. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா சப்போஸ் இந்த லீச் வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் ஒரு கேட்டுலேயோ ஒரு அதர் டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேயோ போய் உட்காந்து அதை பிளட்டு சக் பண்ணுற ஃபீலிங் வந்துட்டு அந்த அனிமலுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்கான சப்ஸ்டன்ஸ் தான் இது. அதை சொல்கிறாங்க ப்ரிவென்ட்ஸ் த ஹாஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் their bite. ஸோ அது கடிக்கிற அந்த ஃபீலிங்கே வந்துட்டு அந்த ஹாஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிடறாது சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த லீச் வந்துட்டு இந்த பிளட்டை சக் பண்ணும்போது அந்த பிளட்டு வந்துட்டு வெளியே வராது. ஸோ அந்த ஹிருடினுங்கிறது வந்துட்டு அந்த பிளட் கிளாட்டிங்கை வந்துட்டு கிளாட் ஆகக்கூடிய பிளட்டை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு பாடி வால், அதாவது பாடி வாலில் இருக்கக்கூடிய லேயர்ஸ், அதோட லோக்கோமோஷன் எப்படி இருக்கும், அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் செக்மெண்ட்ஸ் ஆஃப் லீச். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்துட்டு எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த ஆர்கன் இருக்குது. ஸோ பாடி செக்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும் 33 பாடி செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் சக்கர், மவுத் அண்ட் ஐஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்து 5th செக்மெண்ட் வரைக்கும் இருக்குது. போஸ்டீரியர் சக்கர் வந்துட்டு 27th செக்மெண்ட் டு 33rd செக்மெண்ட்டில் இருக்குது. ஃபேரிங்ஸ் வந்துட்டு 5th to 8th செக்மெண்ட்டில் இருக்குது. கிராப் வந்துட்டு 9th to 18th செக்மெண்ட்டில் இருக்குது. ஸ்டொமக் வந்துட்டு 19th செக்மெண்ட்டில் இருக்குது. இன்டெஸ்டைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10th செக்மெண்ட்லேருந்து 22 செக்மெண்ட் வரைக்கும் இன்டெஸ்டைன் இருக்குது. ரெக்டமஸ் 23rd செக்மெண்ட் டு 26th செக்மெண்ட். ஆனஸ் வந்துட்டு 26th செக்மெண்ட். நெஃப்ரிடோஃபோஸ் 6th to 22nd segment. Male genital aperture 10th segment. Female genital apertures 11th segment. So male genital female genital வந்துட்டு நம்ம reproductive சிஸ்டத்தில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு செக்மெண்ட்ஸ் ஆஃப் லீச். அதாவது வந்துட்டு செக்மெண்டேஷனாக வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன ஆர்கன் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா இது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது வந்துட்டு 1 மார்க்கில் மேத்ஸில் கூட இது கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா லீச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச்சில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.